ஸ்டேட் கவர்மெண்ட்டை சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணுங்க. ஆனால் சில மாநிலங்கள் எடுத்திருக்கின்றன. பீகாரில் எடுத்தாங்க, உங்களுக்கு தெரியும். கர்நாடகாவில் எடுத்து ரிலீஸ் பண்ணாமல் வச்சிருக்கோம். தெலுங்கானாவில் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா 1932 எடுக்கப்பட்ட பிறகு இந்த 90 வருஷமாக கிட்டத்தட்ட 100 வருஷமாக சர்வே எடுக்கல, சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கல. அதை வச்சு தானே சார் இடஒதுக்கீடு கொடுத்து அப்படி தான் போயிட்டு இருக்குது. அப்போ இந்த எல்லா இடஒதுக்கீடுமே தப்பு தானே. நீ இடபிள்யூஎஸ்க்கு அவனுக்கு கேட்குறியா, அவனுக்கு வந்து எந்த அடிப்படையில் 10% கொடுத்தானே, மற்ற இடஒதுக்கீடுலாம் நீ எந்த அடிப்படையில் கொடுத்தா, ஓபிசி பிசி இதெல்லாம் எப்போ எடுத்த கணக்கெடுப்பு? சாதிவாரி கணக்கெடுப்பை தமிழக அரசு கண்டிப்பாக எடுக்க வேண்டும். ஆனால் ரொம்ப நைச்சியமாக அது சென்சஸ் வந்து மத்திய அரசாங்கத்தோட ஹோம் மினிஸ்ட்ரி சப்ஜெக்ட், எங்களுக்கு அதில் அதிகாரம் இல்லைன்னு மோடி ஸ்டாலின் கவர்மெண்ட் நன்றாக மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறது. ஏங்க எடுக்க மாட்டேன்றாங்க இவங்க? எல்லா விஷயத்துலையும் இப்போ மோடி கவர்மெண்ட்டை எதிர்க்கிறாங்கல்ல, கூட்டாட்சி தத்துவத்தை எதிர்க்கிறாங்க, இந்த விஷயத்தில் எதிர்க்கிறாங்க. தனியாக எங்களுக்கு ரயில்வேவே வேணும்னு கேட்குறாங்க. சும்மா காற்றுல அள்ளி விட வேண்டியது தான். அங்கே இருக்கக்கூடிய ஆதிக்க ஜாதிகளோட எண்ணிக்கை வந்து அந்த ஃபிகர் படி பார்த்தா அவங்க சொல்கிற அளவு கிடையாது, அதோட பல மடங்கு கீழே. நான் வந்து கூட்டாட்சி தத்துவத்தை நீங்கள் பேசுகிறீங்க, இந்தி மொழி எதிர்ப்புன்றீங்க, என்இபியை உயிர் 10,000 கோடி கொடுத்தாலும் நான் ஏற்றுக்க மாட்டேன்றீங்க, என் உயிரே போனாலும் இந்தியை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறீங்க. இல்லை, ராமதாஸ் தான் இதை ரொம்ப தெளிவாக வலியுறுத்துறாரு. இப்போ சீமானும் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. திமுக கூட்டணி கட்சிகள் திமுக சொல்கிறத கேட்டு நாடகம் ஆடிக்கிட்டு இருக்காங்க அவங்க. நீங்கள் சொன்னபடி டாக்டர் ராமதாஸே இதை தொடர்ந்து கேள்வி எழுப்பிட்டார். அவர் ஒருத்தர் தாங்க இது ஆரம்பத்திலேருந்து கேட்குறாரு. ஆமாம், ஆனால் ஏன் சார் விசிகா வச்சு அந்த திருமாவளவன் ஒரு குரல் கொடுக்க மாட்டாங்க? சமூகத்துக்கு ஒரு முக்கிய புள்ளியாக இல்லைங்க. அவர் என்னங்க பண்ணுவார் பாவங்க. அவர் திமுக பெரிய வீர வசனங்களை பேசினாலும் அவர் கடைசியில் வந்து திமுக சொல்கிறத கேட்டு தான் நடத்தக்கூடிய செல்லப்பிள்ளையாக மாறி இருக்கிறார். நடிகர்கள் பின்னாடி ஆட்டு மந்தைகள் போல செல்லக்கூடிய இளைஞர்கள் எனக்கு வேண்டாம், என் பின்னாடி பெரியாரையும் அம்பேத்கரையும் மார்க்ஸையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இளைஞர்கள் இருக்கும் வரை எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாதுன்னு பேசியிருக்காரு. பல இடங்களில் தலித்துக்கு எதிராக இழைக்கப்படக்கூடிய கொடுமைகள் அவர்களுக்கு நியாயம் கிடைக்கல. அது வந்து என்ன ஆகுதுன்னா திருமாவோட வாக்கு வங்கியை பாதிக்குது. திருமாவளவனும் ஆளூர் ஷானவாசும் ரவிக்குமாரும் அண்ணா அறிவாலயத்தில் ஸ்டாலினை கட்டி பிடிச்சி ஜாங்கிரி சாப்பிட்டு டீ சாப்பிட்டு சமோசா சாப்பிட்டு வரலாம். கீழே இருக்க தொண்டை அப்படியே பாஞ்சு போய் 21 போட்டால் மாதிரி 26 ஓட்டு போடுற மாட்டான். விஜய் கட்சி ஆரம்பித்த பிறகு மிகப்பெரிய சேதாரம் திருமாவு வந்திருக்கு. யார் ஆரம்பித்தாலும் அப்படி தான் சொல்கிறாங்களாமே. தன்னைத்தானே தேற்றிக் கொள்வதற்கு நடிகர்கள் பின்னால் கூட்டம் ஓடுகிறது. ஊழல் பண்ணி தமிழ்நாட்டையே சூறையாடிட்டு திமுக பின்னால் தானே நீங்கள் நிற்பீங்க. வாரிசு அரசியல் பண்ணுற திமுக பின்னால் தானே இருக்கீங்க. சமூக நீதிக்கு எதிரானது வாரிசு அரசியல்ன்ற அடிப்படை புரிதல் திருமாவுக்கு இல்லையா? ஒரு நிர்பந்தம் பழைய திருமாவாக இல்லையோ, அடங்க மறு அத்துமீறன்றது இப்போ இதெல்லாம் டைலாகுங்க. அடங்க மறு அத்துமீறி பூச்சி, அடங்க மறுத்து அத்துமீறி பாரு பூச்சி உள்ளே போட்டுருவோம். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோட இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், மாநில அரசுகளே சாதிவாரி கணக்கெடுப்புகள் நடத்தலாம் அப்படின்னு உச்சநீதிமன்றமே சொல்லிருச்சு. அது அப்புறம் ஏன் தமிழக அரசு எடுக்க மாட்டேன்னு சொல்லி சீமான் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காரு. மிகப்பெரிய ஒரு பேரணிலாம் கூட போனாங்க, சாதிவாரி கணக்கெடுப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் உங்களுடைய பதில் என்ன? ஸ்டேட் கவர்மெண்ட்டை சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணுங்க. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சத்தியமாக எடுக்காது. வரக்கூடிய மக்கள் தொகை, பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுடைய எண்ணிக்கை என்பது ஆதிக்க ஜாதிகளோட எண்ணிக்கையை விட மிகப்பெரிய அளவில் இருக்குது. அந்த உண்மை வெளியில் வந்ததுன்னா இவங்களுக்கு பெரிய ஆபத்து. அப்போ எடுக்காமலே இருந்துருவீங்களா? மாநிலங்களுக்கு சர்வே எடுக்க தான் அதிகாரம் உண்டு, கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு மத்திய அரசுக்கு தான் அதிகாரன்றது தான் சட்டத்தின் நிலைப்பாடு, அது உண்மை. ஆனால் சில மாநிலங்கள் எடுத்திருக்கின்றன. இப்போ பீகாரில் எடுத்தாங்க, உங்களுக்கு தெரியும். கர்நாடகாவில் எடுத்து ரிலீஸ் பண்ணாமல் வச்சுருக்கோம். தெலுங்கானாவில் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஃபிகர் கிடைக்கும் நமக்கு. தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ரொம்ப வசதியாக விளையாடுறாங்க. இதுக்கு எந்த அதிகாரமும் இல்லைன்னு. பீகார் கவர்மெண்ட் எடுத்த சர்வேவை ஏற்று சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனப்போ, பீகார் கவர்மெண்ட்டில் சர்வே எடுத்தப்போ இப்போ பட்னா ஹைகோர்ட், அந்த மாநில உயர்நீதிமன்றம் அதை தடை பண்ணிச்சு, உங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு. ஆனால் சுப்ரீம் கோர்ட் வந்து தாராளமாக எடுக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அது ஒரு ஃபேர் ஐடியா கிடைக்கும் நமக்கு. அதன் அடிப்படையில் செயல்படாட்டியும் சில விழுமியங்கள் அதுலேருந்து நமக்கு கிடைக்க வரும். ஒரு ரஃப் ஐடியா கிடைக்கும். ஏன்னா 1932 எடுக்கப்பட்ட பிறகு இந்த 90 வருஷமாக கிட்டத்தட்ட 100 வருஷமாக சர்வேவே எடுக்கல, சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கல. அதை வச்சு தானே சார் இடஒதுக்கீடு கொடுத்து அப்படி தான் போயிட்டு இருக்குது. அப்போ இந்த எல்லா இடஒதுக்கீடுமே தப்பு தானே. நீ இடபிள்யூஎஸ்க்கு அவனுக்கு கேட்குறியா, அவனுக்கு வந்து எந்த அடிப்படையில் 10% கொடுத்தானே, மற்ற இடஒதுக்கீடுலாம் நீ எந்த அடிப்படையில் கொடுத்தா, ஓபிசி பிசி இதெல்லாம் எப்போ எடுத்த கணக்கெடுப்பு? சாதிவாரி கணக்கெடுப்பை தமிழக அரசு கண்டிப்பாக எடுக்க வேண்டும். ஆனால் ரொம்ப நைச்சியமாக அது சென்சஸ் வந்து மத்திய அரசாங்கத்தோட ஹோம் மினிஸ்ட்ரி சப்ஜெக்ட், எங்களுக்கு அதில் அதிகாரம் இல்லைன்னு மோடி ஸ்டாலின் கவர்மெண்ட் நன்றாக மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறது. இப்போ தமிழ்நாட்டில் எல்லா கட்சியுமே சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்குறாங்க. எல்லா விஷயத்திலையும் முற்போக்காக ஃபெடரல் ஸ்ட்ரக்சருக்கு ஆதரவாக, கூட்டாட்சி தத்துவத்திற்கு ஆதரவாக இருக்கிற மு.க. ஸ்டாலினும் அவருடைய அரசும் சாதிவாரி கணக்கெடுப்பு விஷயத்தில் மட்டும் எதற்கு பிற்போக்குத்தனமாகவும் மோடி அரசின் பின்னாலும் ஒளிந்து கொள்கிறார்கள்? எடுங்க.
அவன் எடுக்க மாட்டாங்க. அப்ப நீங்களும் எடுக்கலன்னா எடுக்காமலே விட்டுறலாமா? அது காரணம் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு காரணம் சொன்னீங்க பாஜகவுக்கு எடுக்காததுக்கு அதிக சக்தியை விட இவங்களோட எண்ணிக்கை அதிகம். இவங்க ஏன் சார்? இவங்களுக்கும் சில நெருக்கடிகள் இருக்கலாம். சில சமூகங்களோட எண்ணிக்கை அதிகமாக இருப்பது அவர்களுக்கு கண்ணை உறுத்தலாம். ஏங்க எடுக்க மாட்டேன்றாங்க? இவங்க எல்லா விஷயத்துலையும் மோடி கவர்மெண்ட்டை எதிர்க்கிறாங்கல்ல, கூட்டாட்சி தத்துவத்தை எதிர்க்கிறாங்க, இந்த விஷயத்தில் எதிர்க்கிறாங்க. தனியாக எங்களுக்கு ரயில்வேவே வேணும்னு கேட்குறாங்க. தனியாக நாங்கள் வானிலை ஆராய்ச்சி மையம் அமைப்போம்னு சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா? ஆமாம். அது எங்கே போச்சு அந்த ப்ராமிஸ்? சும்மா காற்றுல அள்ளி விட வேண்டியது தான். அதுக்கான முயற்சிகள் என்ன? இது வரைக்கும் இந்த இது போட்டது 5வது பட்ஜெட்டு, கடைசி பட்ஜெட்டு. அடுத்த வருஷம் பட்ஜெட்டு கிடையாது, இடைநிலை அறிக்கை தான். ஏன்னா எலெக்ஷன் அடுத்த வருஷம். 5 பட்ஜெட்டையும் போட்டு முடிச்சாச்சு. 5 பட்ஜெட்டையும் போட்டு முடிச்சாச்சு. சொன்னதில் எதை நிறைவேற்றுறீங்க? சரி, சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து அவன் எடுக்க மாட்டான், நீங்கள் எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னா அப்போ எடுக்காமலே போயிடுமா அது? சார் எல்லாருமே இப்போ இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, இன்னும் சாதியை ஒழிக்க வேண்டும் தான் நம்ம எல்லாமே விரும்புறது. ஆனால் அந்த சாதியை வச்சே எல்லாம் கொடுக்கறதுக்கு பொருளாதார ரீதியில் கொடுக்கலாமா? அந்த பிரிவை அப்படி பிரிக்கலாமா? இல்லை, அது முடியாது. பொருளாதார ரீதியிலான இடஒதுக்கீடு ஏற்புடையதல்ல. பொருளாதார ரீதியிலான இடஒதுக்கீடு என்பது காலங்கள் தோறும் மாறக்கூடியது. அது இன்னைக்கு ஒருத்தன் வந்து வசதியானவனாக இருப்பான், 10 வருஷம் ஒருத்தன் ஏழையாக மாறலாம். அப்போ அந்த இடஒதுக்கீடு அடிப்படையில் இங்கே கொடுக்க முடியாது. இது வந்து வறுமை ஒழிப்பு திட்டம் கிடையாது இடஒதுக்கீடு என்பது. அது தெளிவாக இருக்குது. நம்ம வந்து அது வந்து சோஷியோ கண்டிஷன் தானே ஒழிய எக்கனாமிக் கண்டிஷனை நம்ம பார்க்க முடியாது. ஆனால் இவங்க எடுக்க மறுக்கிறதுக்கு, மோடி கவர்மெண்ட் எடுக்கிறதுக்கான காரணம் நமக்கு நல்லா தெரியுது. இவங்க எடுக்க மறுக்கிறது வந்து ரொம்ப அயோக்கியத்தனமானது. ஏன்னா அவன் தெளிவாக இருக்கான். டேட்டா வந்ததுன்னா அவனுக்கு எதிராக திரும்பும். அது கர்நாடகாலேயே இன்றைக்கி டேட்டா வச்சு அமைக்க வச்சுருக்கிறதுக்கு காரணம் அதுதான். அங்கே இருக்கக்கூடிய ஆதிக்க ஜாதிகளோட எண்ணிக்கை வந்து அந்த ஃபிகர் படி பார்த்தா அவங்க சொல்கிற அளவுக்கு கிடையாது, அதோட பல மடங்கு கீழே இருக்குது. ஸோ அவங்கவுங்களுக்கு ஒரு அரசியல் நெருக்கடி இருக்குது. சரி, அவன் எடுக்கவே மாட்டானா அப்போ எடுக்காமலே விட்டுடலாமா? நான் வந்து கூட்டாட்சி தத்துவத்தை நீங்கள் பேசுகிறீங்க, இந்தி மொழி எதிர்ப்புன்றீங்க, என்இபியை உயிர் 10,000 கோடி கொடுத்தாலும் நாங்கள் ஏற்றுக்க மாட்டேன்றீங்க, என் உயிரே போனாலும் இந்தியை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறீங்க. இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டியது தானே நீங்கள்? அதுக்கு ஒன்றும் லீகல் ஹர்டெல்லாம் எதுவுமே கிடையாது. அதான் பிஆர் இஷ்யூவில் சுப்ரீம் கோர்ட்டே சொல்லி. ஆமாம், இவர்கள் அதை எடுக்க மறுப்பதற்கு காரணம் இவர்களுக்கு சில நெருக்கடிகள் இருக்கின்றன. இந்த கட்சிகள், ராமதாஸ் தான் இதை ரொம்ப தெளிவாக வலியுறுத்துறாரு. இப்போ சீமானும் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. திமுக கூட்டணி கட்சிகள் திமுக சொல்கிறத கேட்டு நாடகம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க திமுக எது சொன்னாலும் அவங்க கேட்க போகிறாங்க. திமுகவோட மவுத் பீஸ் தானே அவங்க. நீங்கள் சொன்னபடி டாக்டர் ராமதாஸே இதை தொடர்ந்து கேள்வி எழுப்பிட்டார். அவர் ஒருத்தர் தாங்க இது ஆரம்பத்திலேருந்து கேட்குறாரு. ஆமாம். ஆனால் ஏன் சார் விசிகா வச்சு அந்த திருமாவளவன் ஒரு குரல் கொடுக்க மாட்டாங்க? சமூகத்துக்கு ஒரு முக்கிய புள்ளியாக இல்லைங்க. அவர் என்னங்க பண்ணுவார் பாவங்க. அவர் திமுக பெரிய வீர வசனங்களை பேசினாலும் அவர் கடைசியில் வந்து திமுக சொல்கிறத கேட்டு தான் நடந்தக்கூடிய செல்லப்பிள்ளையாக மாறி இருக்கிறார். ஆனால் இன்னைக்கு வீர உரையாட்டினாரே சார். என்ன வீர உரையாட்டு? நான் எதுக்கு நம்பி நான் சீட்டுக்காக அலையிறவன் நான் கிடையாது, கொள்கைக்காக நிற்கிறவன். நான் எத்தனை களத்தை பார்த்தவன், நீங்கள் எப்படி என்ன சொல்கிறீங்க? நான் சண்டை போடுவேன், எனக்கு கூட இடங்கள் கொடுங்கன்னு தவிர, ஆனால் கூட்டணி விட்டு வெளியே வர மாட்டேன்லாம் எனக்கு கேட்குறேன். அப்புறம் என்ன இருக்குது? இப்போ வேங்கவேல் இன்சிடென்ட் எவ்வளோ மோசமான இன்சிடென்ட். உங்களால் கூட்டணி விட்டு உங்களை வெளியில் வான்னு யார் சொன்னால்? அது எலெக்ஷன் டைமில். அது இப்போ வேங்கவேல் இன்சிடென்ட்டில் பாதிக்கப்பட்டவனே குற்றவாளி ஆகியிருக்காங்களே. இந்த கொடூரெலாம் எங்கேயாவது நடக்குமா? அவங்க அவனே மலத்தை கலப்பானா, அவன் குடும்பம், அவங்க அம்மா உட்பட அவன் மலத்தை அந்த தண்ணியை குடிப்பாங்களாம். அவன் தான் குற்றவாளின்னு போலீஸ் சொல்லுது. இதை விட ஒரு கொடூரம் எங்கேயாவது நடக்குமா? அதுக்கு பிறகு நீங்கள் அந்த கட்சிக்கு தான் ஆதரவாக இருக்கீங்க, அவங்க மேடையில் தான் பேசுகிறீங்க. என்ன உங்களால் தடுக்க முடிஞ்சது? எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனை இது! ஓவர் ஹெட் டேங்க்கில் ஏறி அவனே மலத்தை போடுவானா. அப்புறம் 3 நாள் அவங்க அம்மா, அவங்க குடும்பமே எல்லாமே அந்த தண்ணியை தான் குடிப்பாங்களாம். எங்கேயாவது இந்த லாஜிக் இருக்கா இதில்? கடைசி குற்றவாளி அவனே தான். அவனே குற்றவாளி. போலீஸில் ஒர்க் பண்ணுறான் ஒரு கான்ஸ்டபிள். இதை செஞ்சால் என்ன நடக்குன்னு அவனுக்கு தெரியாதா? அவருக்கு தெரியாதா? சரி, போலீஸ்காரனே தப்பு பண்ணிட்டோம். தப்பு பண்ணுற போலீஸ்காரன் எவ்வளோ பேர் இருக்கான்? அவங்களே அந்த தண்ணியை குடிப்பாங்க. அது அவங்க அம்மா குடிக்கிறத அவன் அலோவ் பண்ணுவானா? அப்போ என்னங்க இது? இந்த லட்சணத்தில் இருக்குல்ல திமுக கவர்மெண்ட்டு. திருமாவால் என்ன பண்ண முடிஞ்சுது? திரும்ப எதிர்கட்சி தரப்புல இருந்தால் அதுக்கு பெருசாக அளவில் குரல் கொடுத்துருப்பாரு. அவருக்கு வேறு வழி இல்லை. அப்பப்போ வீராவசனம் பேசுவார். சிபிஎம் மாதிரி கூட்டணி தர்மம் தான் வரும். அவ்வளோதான். அப்பப்போ வீராவசனம் பேசுவார். ஆனால் கடைசியில் கொடுக்கறத வாங்கிட்டு போயிடுவார். அவ்வளோதான். இந்த இடத்துல டாக்டர் ராமதாஸ் கேட்கறது நீங்கள் சரின்னு நினைச்சிங்களா? அவர் அந்த வன்னியர் சமூகத்துக்கு மட்டும் இடஒதுக்கீடு கேட்டார்ல, சம்திங் அது கூட எடப்பாடிகள் கொண்டு வந்துட்டு அப்புறம் திரும்ப நீதிமன்றம் நிறுத்தினது, அது சரின்னு நினைப்பாருங்க. அவர் ஜாதி அரசியல் பண்ணாலும் ஒரு கன்சிஸ்டன்சி இருக்குது, ஒரு ஸ்திரத்தன்மை இருக்குது. தொடர்ச்சியாக ஒரு சில விஷயங்களை பேசுகிறாரு. இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை முதல்லேருந்து தொடர்ந்து வலியுறுத்துகிறவர் அவர் தான். கண்டினியூஸாக அவர் ஒருத்தர் தான் கேட்டுக்கிட்டு இருக்காரு. பல விஷயங்களில் ராமதாஸோட ஸ்டாண்டு வந்து கரெக்டாக தான் இருக்குது. என்ன அடிப்படையில் ஜாதி கட்சி நடத்துகிறாரு அதோட வேணை தான் வந்து நம்மளால் தாங்க முடியலையே தவிர, மற்றபடி வந்து அவர் வந்து மற்ற விஷயங்களில் வந்து அவருடைய கருத்துக்கள் ரொம்ப நேர்மையானவையாகவும் நியாயமானவையாகவும் தான் இருக்கின்றன. இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் பல பிரச்சனைகள், நாட்டை பாதிக்கக்கூடிய, மக்களை பாதிக்கக்கூடிய பல பிரச்சனைகள் குறித்து ஆழமான புரிதலுடன் அரசியல் நிலைப்பாடுகளை எடுத்து உடனடியாக அறிக்கைகளாகவும் பேட்டிகளாகவும் கொடுக்கக்கூடிய ஒரே தலைவர் ராமதாஸ் தான். ஆகவே அந்த விதத்தில் அவர் மீது மதிப்பு உண்டு நமக்கு. இந்த சாதிவாரி கணக்கெடுப்பில் அவர் ஒருத்தர் தான் ஆரம்பத்துலேருந்து தெளிவாக பேசிகிட்டு இருக்கார்.
திமுக விடுத்தணும் சார், மற்ற தலைவர்களும் கூட பெயர் சொல்லக்கூடிய தலைவர்கள் அதுக்கு அந்த அளவுக்கு குரல் கொடுத்த மாதிரி அவங்க தெரியல. பேச மாட்டாங்கங்க. திமுக வந்து திமுக இதில் ஒரு வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. கணக்கெடுப்பு எடுத்தால் பல பிரச்சனைகள் அவங்களுக்கு வருது. அது உள்ளே இருக்க சில தனிப்பட்ட நபர்கள் அவங்க வாய் திறக்க மாட்டாங்க. திறந்தாங்கன்னா அவங்க கட்சியில் இருக்க முடியாது. இந்த விஷயம்லாம் குரூஷியலான விஷயம். இதில் வாய் திறந்தாங்கன்னா கட்சியிலிருந்து அவர்கள் தூக்கி எறியப்படுவார்கள் அல்லது ஓரம் கட்டப்படுவார்கள். ஓகே சார், இன்னொரு பக்கம் திருமாவளவன் அவர்கள் பேசும்போது சொல்லியிருக்காரு, நடிகர்கள் பின்னாடி ஆட்டு மந்தைகள் போல செல்லக்கூடிய இளைஞர்கள் எனக்கு வேண்டாம், என் பின்னாடி பெரியாரையும் அம்பேத்கரையும் மார்க்ஸையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இளைஞர்கள் இருக்கும் வரை எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாதுன்னு பேசியிருக்காரு. ஏன் நடிகர்கள் பின்னாடி போனாலே ஆட்டு மந்தை தானே அது? தன்னைத்தானே திருப்திப்படுத்திக் கொள்கிறார். விஜய் கட்சி ஆரம்பித்த பிறகு மிகப்பெரிய சேதாரம் திருமாவுக்கு வந்திருக்குது. அதுதான் உண்மை. யார் ஆரம்பிச்சாலும் அப்படி தான் சொல்கிறாங்களாமே. விஜய் ஆரம்பித்த பிறகு திருமாவோட வாக்கு வங்கியில பெரிய ஓட்டை விழுந்திருக்கிறது, பெரிய சரி வந்திருக்கிறது. அந்த உண்மையை அவரால் ஜீரணிக்க முடியவில்லை. தன்னைத்தானே தேற்றிக் கொள்வதற்கு நடிகர்கள் பின்னால் கூட்டம் ஓடுகிறது. இது அந்த அவன் விஜயை ஏற்றுக்கிற ரசிகர்களை நீ கொச்சப்படுத்துகிற. பெரியார், அம்பேத்கர் இந்த டைலாக்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நடைமுறையில் நீங்கள் திமுகவோட தானே நிற்கிறீங்க. ஊழல் பண்ணி தமிழ்நாட்டையே சூறையாடிக்கிட்டு இருக்க திமுக பின்னால் தானே நீங்கள் நிற்கிறீங்க. வாரிசு அரசியல் பண்ணுற திமுக பின்னால் தானே இருக்கீங்க. சமூக நீதிக்கு எதிரானது வாரிசு அரசியல்ன்ற அடிப்படை புரிதல் திருமாவுக்கு இல்லையா? யோசிச்சு பாருங்க. பாஜக எதிர்க்கிறதுக்கு போய் நிற்கிறீங்க, அது ஒன்று தானே. எத்தனை நாளைக்கு நீங்கள் இதை வச்சுக்கிட்ட வண்டியை ஓட்டுவீங்க? மந்தை கூட்டம், சினிமாக்காரர்கள் பின்னால் போகக்கூடிய மந்தை கூட்டம் எனக்கு தேவையில்லைன்றாரு. நல்லது. இது எதுலேருந்து வருது இந்த வார்த்தை? விஜய் கட்சி ஆரம்பித்த பிறகு அக்டோபர் 27 அந்த விக்கிரவாண்டி மாநாட்டிலே தெரிஞ்சிடுச்சு. மிகப்பெரிய அளவில் விஜயோட திருமாவோட வாக்கு வங்கியில் சேதாரம் இருக்குன்னு. அதோட விளைவு தான் அது. முதல் சாதாரம், பெரிய சேதாரம் சீமானுக்கு, 2வது விசிகாவுக்கு, 3வது திமுகவுக்கு, 4வது பாமகவுக்கு, அப்புறம் மற்ற எல்லா கட்சிகளுக்கும். ஆனால் இதே டேலாக தான் விஜயகாந்த் வரும்போதும் பேசினாங்க, அசைக்க முடியாது. அதுதான் போயிட்டு மறுபடியும் சரியில்லைன்னா திரும்ப வந்துடுவோம். அது உண்மை, அது நடக்கும். விஜய் கிட்ட போயிட்டு ஒரு எலெக்ஷன்ல 2 எலெக்ஷன் பார்க்குறாங்க, இல்லைன்னா அது மறுபடியும் சதுரும். விஜயகாந்த் சதுருச்சு இல்லை. ஆமாம். இன்னைக்கு என்னன்றது தான், வரும் தேர்தலில் விசிகாவுடைய வாக்கு வங்கியில் கணிசமான பகுதி விஜய்க்கு போகும், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அது எப்படி சார், எல்லா தேர்தல் பொது கட்சிகள் வந்தாலே விசிகா தான் முதல்ல குறி வைக்கப்படுது. அந்த அளவுக்கு பலம் வாய்ந்த ஒரு கட்சியாக பார்க்கப்படுது. எந்த பார்வையில் பார்க்கப்படுது? அந்த ஒரு நம்பிக்கை செதறுதுங்க. புதுசாக யார் வந்தாலுமே அவங்ககிட்ட போக தான் செய்வாங்க. திமுகலேருந்தும் போவோம். அதே விசிகா மட்டும் மையமிடுறாங்க. இல்லை, விசிகா வந்து அந்த இளைஞர்கள் திருமாவிடம் அவர்கள் இன்னமும் எதிர்பார்த்தார்கள். துரதிருஷ்டவசமாக திருமாவால் அந்த நம்பிக்கையை நிறைவேற்ற முடியவில்லை. ஏன்னா அவராலையும், அவருக்கு சில நிர்பந்தங்கள் இருக்குது, பல நிர்பந்தங்கள் இருக்குது அவருக்கு. அதனால அவரால் ஒண்ணுமே, ஒரு நிர்பந்தம் பழைய திருமாவாக இல்லையோ, அடங்க மறு அத்துமீறன்றது குறைஞ்சு போச்சு. இதெல்லாம் டைலாகுங்க. அடங்க மறு அத்துமீறி பூச்சி, அடங்க மறுத்து அத்துமீறி பாரு பூச்சி உள்ள போட்டுருவோம். தேசிய பாதுகாப்பு சட்டம் வந்து ஒரு மேலே அவர் ஒரு நல்ல தலைவருங்க. எனக்கு ஒரு மேலே மரியாதை உண்டுங்க. காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கடந்த 11 ஆண்டுகால பிஜேபி கவர்மெண்ட்டில் பிஜேபிக்கு ஆர்எஸ்எஸ்க்கு பலியாகாத ஒரே தலித் தலைவர் அவர் தான். மற்ற எல்லா தலித் லீடர்ஸையும் பிஜேபி சாப்பிட்டுடுச்சு. மாயாவதியாக இருக்கட்டும், ராம்விலாஸ் பாஸ்வானாக இருக்கட்டும், அத்வாலேவாக இருக்கட்டும், உதித் ராஜா இருக்கட்டும், கிருஷ்ணசாமியாக இருக்கட்டும், காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா நாடறிந்த தலித் தலைவர்களையும் பிஜேபி உள்வாங்கியது, விழுங்கி ஏப்பமிட்டது, ஜீரணித்தது. பிஜேபிக்கு விலை போகாத ஒரே தலித் தலைவர் அவர் தான், அதில் மாற்றுக்கருத்தில். ஆனால் அவருடைய தொண்டர்கள் அவரால் வந்து இங்கே நடக்கக்கூடிய அட்டூழியம், திமுகவுக்கு எதிராக அணிதிரட்டல் போன்றவற்றில் அவருடைய தொண்டர்களோட எதிர்பார்ப்புகளுக்கு இணையாக அவரால் தக்க வைக்க முடியல. தமிழ்நாட்டில் கடந்த 4 ஆண்டுகளில் தலித்துகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய கொடுமைகள் இருக்குல்ல, அந்த கொடுமைகளில் திருமா வந்து அவரால் அதை தடுக்க முடியல. அவர் தான் அது காரணம் நான் சொல்லலை. ஆனால் திமுக அரசில் நடக்கக்கூடிய தலித் விரோத அட்ராசிட்டிஸை அவரால் தடுக்க முடியல. குறிப்பாக காவல்துறை கட்டமைப்பு ரீதியாக ஆங்கிலத்தில் சொல்கிறதுனா ஸ்ட்ரக்சுரலி தலித்துகளுக்கு எதிராக நிற்குது. டாப் டு பாட்டம் தமிழக காவல்துறை வந்து யார் ஆட்சியில் இருந்தாலும் இந்த கவர்மெண்ட்டில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அதிமுக ஆட்சியை விட திமுக ஆட்சியில் ஸ்ட்ரக்சுரலி, அவங்க ஆட்சியிலையும் இருந்தது, திமுக ஆட்சியில் ஸ்ட்ரக்சுரலி கட்டமைப்பு ரீதியாக தலித்துகளுக்கு எதிராக தமிழக காவல்துறை நிற்குது. பல இடங்களில் தலித்துக்கு எதிராக இழைக்கப்படக்கூடிய கொடுமைகள் அவர்களுக்கு நியாயம் கிடைக்கல. அது வந்து என்ன ஆகுதுன்னா திருமாவோட வாக்கு வங்கியை பாதிக்குது. திருமாவளவனும் ஆளூர் ஷானவாசும் ரவிக்குமாரும் அண்ணா அறிவாலயத்தில் ஸ்டாலினை கட்டி பிடிச்சி ஜாங்கிரி சாப்பிட்டு, டீ சாப்பிட்டு, சமோசா சாப்பிட்டு வரலாம். கீழே இருக்க தொண்டை அப்படியே பாஞ்சு போய் 21 போட்டால் மாதிரி 26 ஓட்டு போட மாட்டான். தன்னுடைய வாக்கு வங்கியை திரும்ப பறி கொடுத்து கொண்டிருக்கிறார். ஏன்னா தலித்துகளுக்கு எதிரான கொடுமையை அவரால் தடுக்க முடியல. இந்த இடத்துல விஜய் மாதிரி ஒரு ஃபோர்ஸ் வரும்போது அங்கே போகிறான். அங்கே போய் ரொம்ப நாள் அவன் இருப்பான்லாம், அதுன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் சொல்கிறது கரெக்ட், புதுசு அது. அங்கே போய் ஏமாந்தானா 31 மறுபடியும் இங்கே ஓடி விடுவான். ஆனால் இந்த தேர்தல் அவன் போகிறது உறுதி. இன்றைக்கி வந்து எனக்கு நடிகர்கள் பின்னால் இருக்கக்கூடிய ஆட்டு மந்தை கூட்டம் வேணாம், மார்க்ஸ், அம்பேத்கர், பெரியார்ன்ற டைலாக் எல்லாம் எதுலேருந்து வருதுன்னா திருமாவோட வாக்கு வங்கியில் கணிசமான பகுதி
குறைஞ்சது 40% மேலே அவரை விட்டு வெளியேறி விஜய் கிட்ட போயிட்டுருக்கு. இதான் உண்மை. இது அவருக்கு நல்லா தெரியும் நம்மளை விட. ஏன்னா அவர் ரொம்ப கூர்த்த மதி கொண்ட ஒரு அரசியல்வாதி. நான் கேட்க நினச்சி நீங்கள் சொல்லிட்டீங்க. உங்களுக்கும் எனக்குமே தெரியுது, அவருக்கு தெரியாமலா சார். நான் ஒன்றுமே இல்லை சார், நான் கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் சார். நான் எனக்கு தெரியுதுன்னா அவருக்கு தெரியாது. அண்ணாவிடத்தில் இருக்கு, அவருக்கு தெரியாமையா இதை பார்த்து இப்படி விட்டுட்டு இருப்பார். எதுவுமே கேள்விகள் என்ன பண்ண முடியும் அவரால்? நீங்கள் சொல்லுங்கள் சார், என்ன பண்ண முடியும் அவரால்? அவர் ரொம்ப ஷார்ப் பாலிட்டிஷியனுங்க. இல்லை, அவர் மட்டும் சொல்கிறார் அம்பேத்கர் பெரியார் மார்க்ஸை ஏற்றுக்கிட்டவங்க பின்னாடி வாங்கிட்டார், இவர் ஏற்றுக்கிட்டு தான் இப்போ நிற்கிறாரா கூட்டணி? சீச்சி, இந்த பழம் புளிக்குன்ற கதை எல்லாம் அப்படியே அம்பேத்கர் மார்க்ஸையும் ஏற்றுக்கிட்டு தான் பின்னால் நிற்கிறானா? இதெல்லாம் டைலாக். இவரோட வாக்கு வங்கியில் 40% விஜய் கிட்ட போகுது. அது அவருக்கு நல்லா தெரியும், என்னையும் உங்களை விட நல்லா தெரியும். ஏன்னா அவர் 35-40 வருஷமாக கள அரசியல் இருக்கவர். 3வது டேர்ம் எம்பியாக இருக்கார். 5-6 எலெக்ஷனை பார்த்த ஒரு தலைவர். அவர் வாக்கு வங்கியோட நாடி துடிப்பு அவருக்கு நன்றாக தெரியும். அந்த வருத்தத்தில் விரக்தியில் தான் இப்படிலாம் அவர் பேசுகிறார். ஓகே சார், தலைவர்கள் பற்றி பேசும்போது எனக்கு இடையில டக்குன்னு வைகோ ஞாபகம் வந்தது. பார்லிமெண்ட்டோட புள்ளின்னு சொல்லுவாங்க. அவர் ஆக்சுவலாக ராஜீவ்காந்தி இருக்கும்போது இவரை பிரைம் மினிஸ்டர் பிக்னிக் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி உட்காந்து பதில சொல்லுங்கன்னு சொன்னவர் வைகோ. இப்போ அந்த பிரதான் மந்திரி இவர் தர்மேந்திர பிரதான் பேசும்போது மன்னிப்புகள் கனிமொழியிடம் மன்னிப்புகள்ன்றாரு. அந்த கூச்சலை நீ பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக அதை ஒரு திமுக எம்பிக்களிடம் இல்லை, கூட்டணி எங்களுடைய எம்பிக்களிடம் கேளுங்கன்னு சொல்லியிருக்கலாம். அதை விட்டுட்டு கனிமொழியிடம் மன்னிப்பு கேளுங்கும் போது அந்த எதை சார் குறிக்குது? அதை பார்க்கும்போது எனக்கு ஃபீல் ஆகுதா, சொல்ல முடியல அந்த வார்த்தை என்னால். புலி பழைய மாதிரி சீரை பார்க்குது, பாவம் முடியல. அதால் பழைய கர்ஜனைக்கு புலி முயற்சிக்கிறது. ஆனால் பழைய புலி இன்று உயிருடன் இல்லை. அதுதான் பிரச்சனை. இது திமுக இந்த மாதிரி சில பேர் சொல்லுவாங்க, அந்த கருத்து சரியா அமையுதோ? திமுகவுடன் கூட்டணி வைத்தால் தலைவரின் நிலைமை இதுதான், இப்படித்தான் அழிந்து. அது உண்மை, அது உண்மை. அது பெரிய கட்சிகளோட கூட்டணி வச்சா சிறிய கட்சிகள் எல்லாமே காணாமல் போயிடும். பிஜேபியோட கூட்டணி வச்சா எல்லா கட்சிகளையும் பிஜேபி சாப்பிட்டுது. திமுகவோட தொடர்ந்து கூட்டணியில் இருந்தீங்கன்னா திமுக அவங்கள சாப்பிடும். இந்த இடத்துல சீமான் வந்து புரிதலோட இருக்காரோ? அது அவர் தான் கேட்கணும். அவர் என்ன அரசியல் பண்ண போறாருன்னு தெரியல. கூட்டணியா இல்லாமலும் நீ அரசியல் பண்ண முடியாது. ஜெயிக்கணும்ல, கூட்டணியிலையும் ஜெயிக்கணும். ஆனால் அவன் தனித்தன்மையும் காப்பாற்றணும். அது கடினமானதான். கூட்டணி இல்லாமலாம் இருந்தால் கள அரசியல் நிற்கவே முடியாது, வாக்கு வங்கி அரசியல் நிற்கவே முடியாது. ஓகே சார், அரசியல் ஒரு பக்கம் இருக்க, தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பூரில் ஒரு சில மாதங்களுக்கு முன்பு நவம்பர் மாதம் தாய் தந்தை மகன் ஒரு கோர சம்பவம் நடந்தது. அதற்கு நடந்து 2 மாதமே 3 மாதம் கூட ஆயிருக்கல. இப்போ திரும்ப அங்கே ஒரு வயதான தம்பதியினர் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. இப்படி சட்ட ஒழுங்கு கேள்விக்குறியா இருக்குன்னு எதிர்த்தரப்புலேருந்து எதிர்கட்சிகள். இது இந்த பர்டிகுலர் இன்சிடென்ட்ல நமக்கு டீட்டெயில்ஸ் தெரியாது தம்பி. அதனால நம்ம இந்த சம்பவங்களை வச்சு தமிழக காவல்துறையின் செயல்பாடுகளையோ அல்லது சட்டம் ஒழுங்குடைய ஸ்டேட்டஸையோ எடை போட முடியாது. ஆனால் இதெல்லாம் ரொம்ப சீரியஸான டெவலப்மெண்ட் தான். இவங்க வந்து அந்த நீங்கள் சொல்கிற அந்த திருப்பூரில் அந்த 2 பேர் 3 பேர் கொல்லப்பட்டதா? முன்னாடி நவம்பர் மாதம் 3 பேர். அதில் இன்னமும் ஐ திங்க் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கல இல்லையா? அதில் சம்மந்தப்பட்டவங்க யாரோ ஒருத்தர் வந்து ஒரு நரிக்குறவர்கள் யாரோ வந்து ஒரு வீடியோ கூட வெளியிட்டிருந்தாங்க. எங்களை வந்து குற்றத்தை ஒத்துக்க சொல்லி போலீஸ் அடிக்குதுன்னெலாம் சொன்னாங்க. இதை எந்த அளவு இதெல்லாம் உண்மைன்னு தெரியாது. அதுலேயே குற்றவாளிகளை கண்டுபிடிக்காதப்ப இவங்க இன்னமும் அங்கே இந்த கொலை நடக்குதுன்னா இது ரொம்ப துரதிருஷ்டவசமானது. ஆனால் நான் வந்து இதை எப்படி பார்க்குறேன்னா, இது வந்து தனி மனித படுகொலைகளாக தான் நான் இதை பார்க்குறேன். இது வந்து எல்லா கவர்மெண்ட்லேயுமே நடக்கலாம். இதுக்கு திமுக அரசையோ அல்லது போலீஸையோ கூட வந்து இதுக்கு குறை சொல்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை, டு பி ஃப்ராங்க் வித் யூ. இதை வச்சு தமிழக காவல்துறையின் செயல்பாடுகளை நான் எடை போட மாட்டேன். ஆனால் வேறு இஷ்யூஸ் இருக்குது. இப்போ காங்கிரஸ் தலைவர் ஒருத்தர் ஜெயக்குமார்னு உங்களுக்கு தெரியும், எந்த திருநெல்வேலியில் வெட்டி கொல்லப்பட்டார். அந்த வழக்கில் இதுவரைக்கும் ஒரு கூட்டணி கட்சி, தோழமை கட்சி, அதோட மாவட்ட தலைவர், இட்ஸ் அ பொலிட்டிக்கல் மர்டர். ஏன் இன்ன வரைக்கும் உங்களால் கண்டுபிடிக்க முடியல? அப்போ சட்டம் ஒழுங்கு பராமரிக்கிறதுல நிறைய சிக்கல்கள் இருக்குங்க. இந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து அது ஒரு பெரிய சவாலாக உருவெடுத்துக்கிட்டு இருக்கு. வட இந்தியாவோட கம்பேர் பண்ணும்போது நம்ம எவ்வளோ பெட்டர், அதில் சந்தேகமே இல்லை, சத்தியமாக சந்தேகமே இல்லை. தமிழகம் அமைதி பூங்கான்றதில் எனக்கு மாற்று கருத்தே இல்லை வட இந்திய மாநிலங்களோட ஒப்பிடும்போது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சில விரும்பத்தகாத போக்குகள் இந்த அரசுக்கு பெரிய சவாலாக உருவெடுத்துட்டு இருக்கு. குறிப்பாக போதைப்பொருள் பழக்கம்லாம் திமுக கவர்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய சவால் தான். அதே மாதிரி வந்து சில படுகொலைகளை வந்து அரசியல் தலைவர்கள் கொல்லப்படுவது, அது வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அவமானம் தான். இப்போ ஆம்ஸ்டாங் படுகொலையெல்லாம் நீங்கள் மன்னிக்கவே முடியாது. நீ அவனுக்கோ துப்பாக்கி பாதுகாப்பு கொடுத்துருக்கீங்க. ஒரே ஒரு கன்மன் கொடுத்துருந்தா அந்த உயிரை காப்பாற்றிருக்கலாம். ஒரு கன்மன் கொடுத்துருந்தீங்கன்னா ஆம்ஸ்டாங் உயிரை காப்பாற்றிருக்கலாம் இல்லையா? கிட்ட வரமாட்டான், ஓடி போடுவாங்க. விட்டுட்டீங்க. அதே மாதிரி இந்த ஜெயக்குமார் படுகொலை இன்ன வரைக்கும் நீ குற்றவாளியை கண்டுபிடிக்க. ராமஜெயம் வந்து 2012 13 வருஷம். அது ரொம்ப வித்தியாசமான கேஸ். ஸ்டேட் போலீஸ் விசாரிச்சு சிபிஐக்கு போய் சிபிஐலேருந்து மறுபடியும் சிபிசிஐடிக்கு வந்து இன்ன வரைக்கும் துப்பு தொலங்கலை. ஆனால் இந்த போக்குகள் இருக்கு இல்லையா? இப்போ இந்த ஆதாயத்துக்காக நடக்கிற கொலைகள் அல்லது எதுக்கு நடக்குதுன்னே தெரியாத கொலைகள், அந்த கொலையாளிகளை கண்டுபிடிக்க முடியாமல் காலம் தாமதம் ஆகுது. இதெல்லாம்
கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப கெட்ட பேர். இது என்ன சொல்லப்போனால் போதைப் பொருள் பழக்கம் ஒரு சீரியஸ் கிரைசிஸாகவே வந்துட்டு இருக்குது. அதனால் இவர்கள் அரசு எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா 1000 சாதனைகளை ஸ்டாலின் செஞ்சாலும் இறுதியாக அவர் எப்படி எடை போடப்படுவார்னா அவருடைய ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருந்ததுன்னா, மக்கள் வந்து இந்த அரசாங்கத்துக்கிட்ட பெருசாக அதையும் எதிர்பார்க்கல. எல்லா கவர்மெண்ட்டுக்கிட்டையுமே மக்கள் வந்து எந்த கவர்மெண்ட்டை எந்த ஆட்சி இருந்தாலும் பெருசாக தேனும் பாலும் ஓடணும்னு எதிர்பார்க்கல. நீ இம்சை பண்ணாமல் இருந்தால் போதும், வெளியில் போனால் நிம்மதியாக போயிட்டு வரணும் இல்லையா, சமூக விரோதிகள் தொந்தரவு இருக்கக்கூடாது, பிரச்சனை இருக்கக்கூடாது. இதைத்தான் மக்கள் முதல்ல எதிர்பார்க்குறாங்க, மற்றதெல்லாம் அப்புறம் தான். அதனால சொல்லுவாங்க, ஒரு அரசாங்கத்துக்கு சட்டம் ஒழுங்கு தான். ஒரு பெண்ணுக்கு எப்படி சிந்தூரம் அழகோ இதை பெண்ணியல்வாதிகள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். பரவலான புரிதலுக்காக சொல்லுங்கள். இந்த பிந்தின்வாங்க, அது எப்படி வந்து ஒரு பெண்ணுக்கான அழகு அவளுடைய சிந்தூரமோ, அது மாதிரி ஒரு அரசுக்கான அளவுகோல் அழகு என்பது அரசுடைய சட்டம் ஒழுங்கு ப்ராப்பராக இருக்கான்றது. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குதுன்னா அப்புறம் எல்லாம் கொலாப்ஸ் ஆகிடும். பேசும்போது போதை பொருள் பழக்கம் அதிகமாக சொன்னீங்க. அதனால தான் கல்லூரி மாணவர்கள் ரூட்டு தள்ள பிரச்சனை ட்ரெயின் அது நிறைய நடக்குது. அது எல்லா மாநிலங்களையுமே வந்துடுச்சு, இங்கே மட்டும் இல்லை. இங்கேயும் அது பரவிக்கிட்டு இருக்குது, ஆபத்தானது. இன்னமும் மற்ற மாநிலங்களோட இது சேஃப் தான். பட் ஸ்டில் நம்முடைய அளவுகோல் படி தான் நம்ம இதை பார்க்கணும். அது பழக்கம். இதை சைலேந்திர பாபு டிஜிபியாக இருக்கும்போது கஞ்சா ஆப்ரேஷன் கஞ்சா 1 2 3 4 வரைக்கும் போச்சு. அப்புறம் என்ன, இன்னமும் வெள்ளமாக தான் போய்கிட்டு தான் இருக்குது. வெள்ளமாக ஓடுதில்லை, நம்ம எல்லாருக்குமே தெரியுது. கோர்ட்டு கேட்டதில்லை, மெட்ராஸ் ஹைகோர்ட்டு எங்கேயுமே போதைப் பொருள் கிடக்கலன்னு சொல்கிறீங்களா, தமிழ்நாட்டில் போதைப் பொருள் வெள்ளமாக ஓடுது அப்படின்னு கோர்ட்டு சொல்லிச்சு. பட் அரசாங்கத்தால் அது ஒன்றும் பெருசாக கட்டுப்படுத்த முடியல. இது வெளி மாநிலங்கள்லேருந்து வெளிநாடுகள்லேருந்து வருதுன்றாங்க. இதை வச்சு நான் இந்த கவர்மெண்ட்டை எடை போடலை. நிச்சயமாக திமுக அரசின் மீதான என்னுடைய விமர்சனம் மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இந்த போதைப் பொருளையோ சட்டம் ஒழுங்கை நான் சொல்ல மாட்டேன். அது மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடும்போது நம்ம கம்மியாக தான் இருக்குது. ப்ளஸ் இதற்கு தேசிய அளவிலான பல பிரச்சனைகளும் காரணம். பிற மாநிலங்கள்லேருந்து வரக்கூடிய சரக்குகள், அப்புறம் கடல் மார்க்கமாக வரக்கூடியதை தடுக்க தவறிய மோடி கவர்மெண்ட்டோட ஃபெயிலியர், இதெல்லாம் தான் காரணம். ஆக சட்டம் ஒழுங்கு அடிப்படையில் ஸ்டாலின் கவர்மெண்ட்டின் மீது எனக்கு பெரிய விமர்சனம் சத்தியமாக இல்லை. மற்ற விஷயங்களில் லஞ்சம், ஃபேமிலி பாலிட்டிக்ஸு, இதெல்லாம் ஒரு சீரியஸ் இஷ்யூவாக தான் டெவலப் ஆகிட்டு இருக்குது. சட்டம் ஒழுங்கு இப்போ இவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே ஸ்டாலின் கொண்டு வரலன்னா நிச்சயமாக அவருக்கு இன்னும் அடுத்த ஓராண்டில் அது பெரிய சவாலாக உருவெடுக்கும். சரி, ஆனால் இன்னைக்கு கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா அந்த கனிம வளங்களை அனுமதி இல்லாமல் அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் தம்பி. அதாவது திமுக ஆட்கள் அடிப்பேரே அடிப்படை அதாங்க, கனிம வளங்களும் இந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு சவால். இது எடப்பாடி பீரியட்லேயே இருக்குது, நான் அதை உறுதியாக சொல்ல முடியும். எல்லா கவர்மெண்ட்லையுமே அது இருந்தது, இந்த கவர்மெண்ட்டில் கொஞ்சம் கூட ஆயிருக்கு. இப்போ அதாவது இங்கேருந்து கனிம வளங்களை கேரளாவை கடத்துறது, அது ஒரு பெரிய நெட்வொர்க்காகவே ஒர்க் பண்ணுறாங்க. காவல்துறை, அரசியல்வாதிகள், சமூக விரோதிகள், முக்கூட்டில் தான் அது நடக்குது. அது இன்னும் சொல்லப்போனால் ஸ்டாலின் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய சவாலாக தமிழகத்திலிருந்து அண்டை மாநிலங்களுக்கு போகக்கூடிய கனிம வள கொள்ளை இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு பிரச்சனை தான். அதை கண்டிப்பாக அவங்க கையில் எடுக்கணும். இதெல்லாம் வந்து ஒரு இப்போ இந்த மாதிரியான விமர்சனங்களை வந்து அவங்க வந்து ஆக்கப்பூர்வமாக எடுத்துக்கணும். இதை வந்து உள்நோக்கத்தோடு எடுத்துக்கக்கூடாது. இப்போ டாஸ்மாக் மீதான விமர்சனம் உள்நோக்கம் கொண்டது, ஒத்துக்கிறேன். கனிம வளம் கொள்ளையெல்லாம் வந்து இரும்பு காரம் கொண்டு நீங்கள் ஒடுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து நேரடியாக அவங்களுக்கு வர வேண்டிய வளங்கள் வந்து அங்கே போகுது. பட் எதுக்காக கவர்மெண்ட் வந்து இதையும் கண்டுக்காமல் இருக்காங்கன்னு புரியல. இது வந்து காவல்துறையிலையும் புறையோடி போனேன். ஏன்னா செக் போஸ்டெல்லாம் யார் மேனேஜ் பண்ணுறாங்க? காவல்துறை தான். செக் போஸ்ட்டை மீறி போகவே முடியாது. அதுவும் பெரிய அளவில் கனிம வள கொள்ளைன்றது எந்த மாவட்டத்தில் எடுக்கிறானோ அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவல்துறையோட உளவுத்துறை ப்ளஸ் மாநில அளவில் கட்டுப்படுத்தக்கூடிய ஸ்பெஷல் பிரான்ச்சு ப்ளஸ் செக் போஸ்ட்டு, இவ்வளோ அமைப்புகள் இருக்குது. இதை மீறி தான் இது போகுதுன்னா அப்போ அரசியல்வாதிகளோட தொடர்பு இல்லாமல், கனிம வள கொள்ளையெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அரசியல்வாதிகளோட ஆசீர்வாதம் இல்லாமல் நடக்காது. சமூக விரோதிகள், தனியார் தொழிலதிபர்கள், காவல்துறை, இவங்க எல்லாரும் சேர்ந்தாங்கன்னாலும் அரசியல்வாதிகளுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் கனிம வள கொள்ளை நடக்காது. அப்போ அங்கே வைக்கணும் செக்கு. புதுக்கோட்டையில் ஜகபர் அலி மரணம், அது ஆமாம், புதுக்கோட்டையில் ஜகபர் அலி இதில் வந்து ஏன் ஏடிஎம்கே அதை பெருசாக எடுக்கல? ஜகபர் அலி கொலை ஓகேங்க, திமுக கவர்மெண்ட்டில் நடக்குது, 800 கோடிக்கு அவர் டாக்குமெண்ட் கொடுத்தாரு, அதனால் அவர் கொல்லப்பட்டார், ஆளுங்கட்சிக்கு தொடர்பு இருக்குன்னு யோசிப்பது நியாயமானது. ஏன் எதிர்கட்சி அதை பெருசாக எடுக்கல? அப்போ எதிர்கட்சியும் தான் நாங்கள் உடந்த. அதாவது மிகப்பெரிய கனிம வள கொள்ளைகள் தமிழ்நாடு பூரா ஆளுங்கட்சி எதிர்கட்சி கூட்டணியோட தான் நடக்குது. கனிம வளத்தில் மட்டும், கனிம வளத்தில் கிரானைட்டை வெட்டி எடுத்துன்னு போகிறது. மணல் கொள்ளை யார் பேரில் வந்தால் நடந்தது இல்லைங்க. இப்போ மணல் கொள்ளைக்கு பதிலாக கனிம வள கொள்ளை நடக்குது. பெரிய பெரிய சமூக விரோத காரியங்கள் யார் ஆட்சியில் இருந்தாலும் எதிர்கட்சி ஆளுங்கட்சி கூட்டு முயற்சியில் தான் அது நடக்கும். என்ன ஒன்று, ஷேர் தான் வித்தியாசமாக இருக்கும். திமுக ஆட்சியில் இருந்தால் திமுக 70% அல்லது 80%, அண்ணா திமுக 20%, அண்ணா திமுக ஆட்சியில் இருந்தால் அது அப்படியே தலைகீழ். எப்பவுமே இது மாதிரியான சமூக விரோத செயல்களில் ஈடுபடுபவர்கள் எதிர்கட்சிகளையும் தங்கள் வளையத்துக்குள் வைத்துக் கொள்வார்கள்.
ஓகே சார், எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி பதில் நம்பிக்கை ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து பேசுகிறேன். நன்றி சார். நன்றி சார்.